உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதனை மேலும் வலியுறுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு மதுரை உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும் விதிவிலக்காக போராடி 69 என்கிற இடஒதுக்கீட்டை அரசமைப்பு சட்டம் அட்டவணை 9 இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாதுகாப்புக்காக வேறு எந்த மாநிலங்களிலும் அப்படி இல்லை என்கிற ஒரு சொல்லப்படுகிறது. ஆனால் சில மாநிலங்களில் பீகார் போன்ற மாநிலங்களில் 70 விழுக்காட்டுக்கு மேல் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதை மீறி செய்கிறார்கள். இடஒதுக்கீட்டை உயர்த்த முடியாது என்பதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டியவர்கள் EWS என்கிற ஒரு புது பிரிவை, முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குகிறோம் என்கிற பெயரில் 10% வழங்கியிருக்கிறார்கள். அந்த 10% உச்ச நீதிமன்றத்தின் உச்ச வரம்பை மீறுகிறதா இல்லையா என்று யாரும் விளக்கம் சொல்லவில்லை. அந்த 10% இதிலிருந்து எடுக்கிறார்கள். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற 50% இருந்து அதை பின்பற்றுகிறார்களா அல்லது 50 தாண்டி எடுத்து கையாளுகிறார்களா என்ற கேள்விக்கு விடையில்லை. அந்த 50% உச்சவரம்பை மீறுகிற வகையில் அரசே, நாடாளுமன்றமே அவர்களுக்கு என்று ஒரு சட்டத்தை உடனே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் SC, ST, OBC மைனாரிட்டிஸ்க்கான இந்த இடஒதுக்கீட்டை முற்றாக சிதைத்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு அனைத்து பொதுத்துறைகளையும் தனியார் துறைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ரயில்வே, அதே போல விமான நிலையங்கள், வங்கிகள், NLC போன்ற நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிவிட்டால் அதில் இடஒதுக்கீடு கேட்டு போய் நாம் நிற்க முடியாது. அதற்காக இனி போராட்டம் நடத்த வேண்டும். அது எத்தனை 10 ஆண்டுகள் கடந்து போகும் என்று தெரியாது. தனியார் துறை இடஒதுக்கீட்டை கொண்டு வர முடியுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தத்திலே இடஒதுக்கீடு என்கிற கோட்பாடே கூடாது என்பதற்காகத்தான் EWS என்கிற பெயரில் ஒரு இடஒதுக்கீட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்.
ஏனென்றால் ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டுக்கான கொள்கை என்பது சமூக நீதி கொள்கை. இடபிள்யூஎஸ் என்பது சமூக நீதி கொள்கை அல்ல. அது சமூக நீதி அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு அல்ல. ஆகவே இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படை கோட்பாடு சமூக நீதி என்பதை நீர்த்து போக செய்வதுதான். அது இல்லை, அது மட்டுமே கிரைட்டீரியா இல்லை என்று அதை மறுதளிப்பதுதான், அதை செயலிழக்க வைப்பதுதான் ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருக்கிறது. அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான், ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்டதல்ல. ஏழை மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை. பொருளாதார அடிப்படையில் அவர்களுக்கு கடன் உதவி செய்யலாம், உதவித்தொகை வழங்கலாம், வேறு வருமான வரம்பு உயர்த்தி அவர்களுக்கு அரசு சலுகைகளை செய்யலாம். இப்படித்தான் ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல் திட்டங்கள். ஆனால் இடஒதுக்கீட்டிலே பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொண்டு வருகிறார். இடஒதுக்கீட்டிற்கு பொருளாதார நிலையை ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்பதுதான். சோசியல் ஸ்டேட்டஸ் என்பது மட்டும்தான் சமூக நீதிக்கான ஒரு அடிப்படை நியதியாக இருக்க முடியும். இந்த சமூகத்தில் சாதி இருக்கிற வரையில் சமத்துவம் இருக்காது. ஆகவே அந்த சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு சமூக நீதி என்கிற கோட்பாடு தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் தான் பொருளாதாரத்தை அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள், அன்றைய சமகால தலைவர்கள் விரிவாக விவாதித்து அதை மறுதளித்தார்கள், நிராகரித்தார்கள். பொருளாதார அளவுகோல் கூடாது என்பதை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு இடபிள்யூஎஸ் எதற்காக வந்தது என்றால் அந்த கிரைட்டீரியாவை தகர்க்க வேண்டும் என்பதுதான். சமூக நீதி என்பது சாதி அடிப்படையிலானதாக இருக்கிறது. அதனால் உயர் சாதி மக்களுக்கு மறுக்கப்படுகிறது, வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மைனாரிட்டிஸ் மட்டும் இடஒதுக்கீட்டு பயன்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதனால் பார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்கிற அந்த சமூக பிரிவினருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சில அமைப்புகள், மதவாத அமைப்புகள் தொடர்ந்து கோரிக்கையாக வைத்து அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுதான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற ஒரு கோட்பாடு. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் சமூக நீதி என்கிற கோட்பாட்டையே சிதைக்கிற முயற்சி அது. இடபிள்யூஎஸ் என்பது முன்னேறிய சமூகத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதாக சொல்லப்படுகிறதே தவிர உண்மை காரணம் அது அல்ல. சமூக நீதிக்கான அடிப்படையான நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை சிதைப்பதுதான் அவர்களின் கருத்து. ஆக ஒட்டுமொத்தத்தில் நாம் இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறோம். சொல்லப்போனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும். உயர் நீதிமன்றங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து உயர் நீதிமன்றங்களிலும் இது நடைமுறைக்கு வர வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலும் அப்படி நடைமுறைக்கு வர வேண்டும். நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை கடந்த நிலையில் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரே கோலோச்சுகிறார்கள். 90 விழுக்காட்டுக்கு மேல் அவர்களே இன்னும் ஆதிக்கம் செய்கிறார்கள். இது எப்படி நிகழ்கிறது? இங்கே இன்னும் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. இன்னும் வர்ணாசிரம தர்மம் தான், மனுஸ்மிருதி சட்டம் தான் நடைமுறையில் இருக்கிறது என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களே ஒரு சான்றாக இருக்கிறது. யாராலும் அதற்குள்ளே தலையிட முடியாது. அவ்வளவு பெரிய இறுக்கம் நிறைந்த இரும்பு எஃகு கோட்டையாக அது இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திற்குள்ளே எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களும் ஓபிசி தலைவர்களும் புரட்சியாளர்களும் கூட அந்த நீதிபதிகள் நியமனத்தில் தலையிட முடியாது, கருத்து சொல்ல முடியாது, கை வைக்க முடியாது, அசைக்க முடியாது என்கிற நிலை இருப்பது எந்த அடிப்படையில்? அதற்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது? ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளுக்கு யூபிஎஸ்சி மூலம் தேர்வு நடத்தி ஒரு முறைக்கு பலமுறை முயற்சி எடுத்து அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் நேர்காணலிலும் தோல்வியடைந்து பிறகு தேர்ச்சி பெற்று அந்த அதிகாரத்திற்கு வருகிறார்கள். ஆனால் நீதிபதிகள் நியமனங்களில் மட்டும் இது போன்ற எந்த நடைமுறையும் தேவையில்லை. கொலீஜியம் என்கிற முறையில 3 பேர் கூடி ஒட்டுமொத்த தேசத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அநீதி! இது இந்த 3 பேர் எப்படி ஒரு, அதாவது அல்டிமேட் என்பது சுப்ரீம் கோர்ட் தான், அதுக்கு மேல எதுவும் கிடையாது, நோ அப்பீல். அங்க என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் கடைசி தீர்ப்பு.
அதை சொல்லக்கூடிய இடங்களில் 60 பேரோ 70 பேரோ நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த நியமனத்தை செய்யக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கும் கிடையாது, மற்றவர்களுக்கும் கிடையாது. எந்த ப்ராசஸும் இல்லை. ஒப்புக்கு அரசின் கவனத்திற்கு அனுப்புகிறார்களே தவிர தீர்மானிப்பது கொலீஜியம் என்கிற 3 பேர் கொண்ட 3 நீதிபதிகளை கொண்ட பேனல் தான். அவர்கள் யாராக இருக்கிறார்கள், அவர்கள் என்ன மைண்ட் செட் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட பின்னணியில் வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், என்ன கோட்பாட்டை உள்வாங்கியவர்களாக இருக்கிறார்கள், இவற்றில் இடம்பெறக்கூடிய அது தமிழ்நாடு அளவிலே இருக்கிற கொலீஜியமாக இருந்தாலும் அகில இந்திய அளவிலே இருக்கிற கொலீஜியமாக இருந்தாலும் அது இடம்பெறக்கூடியவர்கள் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்ற சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீதிபதிகள் நியமனங்களிலும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதானே நியாயம். நீதிபதிகள் நியமனங்களில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினால் தரம் தாழ்ந்துவிடும், தரம் குறைந்துவிடும் என்று எந்த அடிப்படையிலே சொல்லப்படுகிறது? பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் நீங்கள் தந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பா? அது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட தீர்ப்பா? ஆதாரங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா? ஆவணங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா? சாட்சியங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா? சட்டம் ஒழுங்கு என்கிற அடிப்படையில் ஒரு அளவுகோலை கொண்டு 2 பேரும் ஒற்றுமையாக போங்கள் என்று உள்ளூரிலே கீழே செய்யப்படுகிற கட்ட பஞ்சாயத்தை போல அல்லவா ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் விமர்சிக்க கூடாதா? விமர்சிக்க கூடாது என்ற அச்சுறுத்தலும் இருக்கிறது. ஜனநாயகத்திலே அனைத்தும் விமர்சனத்துக்கு உட்பட்டவை, அனைத்தும் கேள்விக்கு உட்பட்டவை. ஆகவே அந்த நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்கிற குரல் ஜனநாயகத்தின் குரல். இது ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட சிலரின் குரல் அல்ல. ஜனநாயகம் இருப்பதால் தான் பாதிக்கப்பட்டவர்கள் பேசுகிறோம். ஜனநாயகத்தின் குரலாகத்தான் பாதிக்கப்பட்ட தரப்பின் குரல். இன்றைக்கு உயர் நீதிமன்றத்து நீதிபதிகளிலே மொத்தம் இன்றைக்கு 60 பேரோ 65 பேர் அதிலே நியமனம் செய்யப்பட்டு பணியிலே இருப்பவர்கள் 12 பேரோ 13 பேரோ உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்ப உயர் நீதிமன்றம் என்பதற்கு பதிலாக உயர் சாதி மன்றம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அந்த கொலீஜியத்திலே இருப்பவர்களை சாட வேண்டும் என்பதல்ல எங்களுடைய நோக்கம். நியமனங்களில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. ஆகவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே சட்டத்தில் திறம் வாய்ந்தவர்கள், ஆற்றல் வாய்ந்தவர்கள், சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள், தீர்ப்பு எழுதக்கூடிய வல்லவர்கள் என்று அவர்களே தீர்மானித்துக் கொண்டு இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை கையாளுகிறார்கள். அதிலே மாவட்ட நீதிமன்றங்களில் வேலை செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள், மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள வழக்கறிஞர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் இதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே பல நிகழ்வுகளில் அல்லது மாநாடுகளில் தீர்மானங்களாக நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே இந்த சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு தொடர் போராட்டங்கள் தேவைப்படுகிறது. மதுரை நீதிமன்றத்தில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும். அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களின் வாசல்களிலும் இது நடைபெற வேண்டும். எல்லா இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு ஒற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.